தீ 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 என்னிலுண்டு கொடும் தீமை அடிமை நிலைகள் கண்டு. அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருச்சி சிறுகனூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மாநிலம் தழுவிய மிகப்பெரிய மாநாடு, கிட்டத்தட்ட 10 லட்சம் சேர் போடப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டுல நடப்பதா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்று மாநாடை பார்த்த பிறகுதான் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் கூட கூடல. அனைத்து நாற்காலிகளுமே காலியா தான் இருந்துச்சுன்றது நேற்று பார்த்த ஊடகத்தில் பார்த்த அனைவருக்கும் தெரியும். மிகப்பெரிய தோல்வியை இந்த மாநாடு சந்திச்சிருக்குது. நேரு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாடு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்குது. தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க அவங்கதான், அனைத்து சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான் இருக்கும், எல்லா விதமான இன்ஃபுளுன்ஸும் இருக்கும் அந்த கட்சிக்கு. அப்படி இருக்க திமுக மாநாட்டுக்கு ஏன் கூட்டம் வரல அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு இதுக்கு பின்னாடி. முதல்ல திமுக கூட்டத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான வழக்கம் போல நடக்கிறது தான் மறுபடியும் நடந்திருக்கு. அது சொல்லவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன வழக்கம் போல என்ன, கூட்டம் கூடி சீட்டு விளையாடுவாங்க. அந்த சீட்டு இந்த முறை விளையாடல, கூட்டத்துக்கு ஆள் இல்ல போல, அதை நம்ம பார்க்க முடியல. வழக்கம் போல வாழைத்தார அறுத்து எடுத்துட்டு போறது, இந்த ஊப்பிகளின் அட்ராசிட்டிஸ்ன்ற மாதிரி தலையில வச்சு ஆடுறது, அதை வச்சு ஆடுறது. இவங்க வேற ஒரு கட்சியை சொல்லுவாங்க தற்கூரின்ட்டு, இவங்களும் ஆகப்பெரும் தற்கூரி. அது அந்த தற்கூரின்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஒன்றும் சரியான கொள்கைவாதிகள்லாம் ஒண்ணும் கிடையாது. அது அந்த பழைய விஷயங்கள் திமுக மாநாட்டுல என்ன நடக்குமோ அது திருச்சியில் நடந்தது. அதை பத்தி ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த மாநாட்டுல ஏன் மக்கள் கூட்டம் கூடல? இப்ப திமுக மாநாடு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்தந்த ஊர்ல இருந்து அந்தந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அப்படி எப்படின்னு பகுதி பொறுப்பாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து கோட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணிடுவாங்க. அது சொல்லவே தேவையில்ல. இந்த ஸ்கூலு காலேஜ் அங்கெல்லாம் போயிட்டு மிரட்டியாச்சும் அந்த பேருந்தை வாங்கி ஒரு வாடகையும் தரம் இன்னும் தராம எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுவும் சில சமயங்கள்ல கவர்மெண்ட் பேருந்தே, அரசு பேருந்தே எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி எல்லாமே அவங்களால பண்ண முடிஞ்சோம், கொடுக்கறதுக்கு காசு இருந்தும் மக்கள் கிட்ட. அப்படி இருந்தும் ஏன் திமுக மாநாட்டுக்கு கூட்டம் வரல? அவங்க நினைச்சா நாங்க தான் பெரிய கட்சி, ஏன்னா ஒரு மாநிலம் தழுவிய மாநாடு இது, ஒரு ஒரு மண்டலத்துக்கு அப்படி இப்படின்னு பண்ண போட்டாங்க. இந்த தென் மண்டலம் வடமண்டலம் அப்படி இருந்தா கூட பெரிதா தெரிஞ்சிருக்காது. மிகப்பெரிய மாநிலம் தழுவிய மாநாடு இது, ஒரு 5 வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி மாநாடு போடுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி 2021லயும் போடப்பட்டது. அப்ப இப்படி இருக்கிற ஒரு கட்சி எப்படி மக்கள் கூட்டம் வராம போச்சு அப்படின்னா, இருக்கிற உட்கட்சி பூசல். திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் அதிகமான உட்கட்சி பிரச்சனை இருக்கு. ஆனா இதுவரை எந்த ஊடகமும் சொல்றதே கிடையாது. அதே மத்த கட்சி பிரச்சனை அப்படின்னா, உட்கட்சி பிரச்சனைனா அப்படியே ஊடகங்கள் வீறு கொண்டு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதிமுக இரட்டை தலைமை, ஒற்றை தலைமையா, இரட்டையில யாருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக நடக்கிற உட்கட்சி பிரச்சனையை மட்டும் யாருமே பேசவே மாட்டாங்க, அவ்வளவு அறம் சார்ந்த ஊடகம் அனைவரும். அப்ப இந்த மாநாடு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, திமுக மிகப்பெரிய தேர்தல்ல நம்ம தோல்வி அடைறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மாநாடா இருக்கும். வெற்றி அடைகிறதுக்கு மாநாடு போட்டு தோல்வி அடைய போறாங்க அப்படின்றதுதான் உண்மை. என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை உட்கட்சிக்கு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வேற நம்ம கட்சியில இருக்கிற ஒரு சில அண்ணங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பொறுப்பாளரா இருக்கிறவங்களே அவங்க அவங்க தாத்தா வந்தாங்க, அவங்க அப்பா வந்தாங்க, இப்ப அவங்க பையன் வந்தா, சரி ரைட்டு, அங்க தலைமையில முதலமைச்சர் பதவிக்கு அப்படி இருக்கு. இங்கேயும் இந்த மாவட்டத்திலயும் தொகுதியிலயும் அவங்க பசங்களை தான், அந்தந்த எம்எல்ஏ அந்தந்த அமைச்சர்கள் அவங்க பசங்களுக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு தருவோம் அப்படின்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிக்க போறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவரை சார்ந்து இளைஞர் அணி இருக்கிறவங்களை இளைஞரா இருக்கிறவங்கள உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களை மட்டும் இப்ப நிறைய தொகுதிகள்ல எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அங்க நிறைய பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. பல வருஷமா கட்சிக்கு வேலை செஞ்சு ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் விரக்தியில நான் உங்களுக்கு பாடம் போக்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களையே கூட்டத்துக்கே கூட்டு போவாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நேரு வந்தா நேரு அவருடைய பையன், ஏவாவேலு வந்தா ஏவாவேலு பையன், அப்படி ஒவ்வொருத்தரும் இப்ப துரைமுகன் அவர் வந்தாருன்னா அவங்களுடைய பையன். அப்ப களத்துல திமுக வேலை செஞ்சவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்குது. இது எந்த உடம்பும் பேசவே மாட்டாங்க. அப்படியே நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் விலகிட்டா போதும், நாம் தமிழர் கட்சியில இந்த பொறுப்புல இருந்து இவர் விலகிட்டார், இந்த பொறுப்புல இருந்து சோர் விலகிட்டாருன்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ்ல போடுவாங்க. இப்ப எந்த ஊடகமும் போடாது. அந்த மாநாட்டுல இருந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்க போகுது. இப்ப பொதுவான மக்கள்லாம் இந்த கொள்கை பார்த்து, கோட்பாடு பார்த்து, இந்த பணத்தை பார்த்தும் பணம் கொடுத்தாலே வாங்கிப்பாங்க. ஆனா யாருக்கு அதிகமான அந்த கூட்டணி, யாருக்கு அந்த அதிகமான அந்த கூட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்து ஓட்டு போற கூட்டமே இப்ப இருக்குது தமிழ்நாட்டுல, கண்டிப்பா இருக்கு. இவங்களுக்கு தான் இவ்வளவு கூட்டம் கூடி இருக்குடா, அப்ப இவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம், இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கூட்டமும் அதிகமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த போன்ற வாக்குகள் எல்லாம் திமுக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பொதுவான மனுஷன மக்கள் பாக்குறாங்க,
என்னடா ஆட்சியில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்க இவ்வளவு பெரிய கூட்டம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தோணும்ல. அப்ப திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுது இந்த தேர்தல்ல. அதுவும் 20 கட்சி கூட்டணி. ஒரு கட்சிக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்திருந்தா கூட எங்கேயோ வந்துருக்கு 2 லட்சத்துக்கு மேல வந்துருக்கும். அப்போ அந்த கட்சி கூட்டணி கட்சிகள் கூட யாருமே வந்து சரியான ஒத்துழைப்பு தரல. மிக 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 பெரிய வரலாற்றுல மிக முக்கியமான இது மாநாடா இருக்கும். திருப்பு முனை யாருக்கு? மக்களுக்கு திருப்பு முனையா இருக்கும். இந்த கொடிய அரசாங்கம் வந்து இந்த முறை வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுல மக்கள் இதை வந்து தெளிவா புரிஞ்சுப்பாங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. மிக மிக பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட 2 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டு இந்த இந்த பக்கம் 4 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 லட்சம் மக்கள் கூடியதா நம்ம வந்து சொல்றாங்க. அப்ப ஒரு எந்த வித வலிமையும் இல்லாம, ஊடக வலிமை இல்ல, பண வலிமை இல்ல, எதுவுமே இல்லாம நாம் தமிழர் கட்சி அதே திருச்சியில கடந்த மாதம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கு. ஆனா இவ்வளோ இருந்தும் திமுகவால கூட்ட முடியல. காசு கொடுத்தும் கூட்ட முடியல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கொள்கைக்காக கோட்பாட்டிற்காக கூடுறவங்க வந்து என்னைக்குமே வந்து அதுதான் வெற்றி பெறும். காசு பணம் கொடுத்தா எல்லா நாளும் வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுத்துடாது அப்படின்றது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதே போல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மாநாடு அறிவிச்சிட்டு பிறகுதான் திமுகவை திட்டம் போட்டு அறிவிக்கிறாங்க. அது ரொம்ப நாள் பிறகுதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாம தான் வந்து இந்த 26 தேர்தலுக்கு முன்னாடி இறுதியா போற மாநாடு அப்படின்ட்டு. ஆனா அதன் பிறகுதான் திமுக திட்டமிட்டே போட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் இவ்வளவு கூட்டம் வருது, எந்த ஒரு பதவியும் இல்லை, அவங்களுக்கு வருது, திமுக நம்மளுக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டாங்க. மொத்தமா முடிச்சு விட்டாங்கன்றது மாதிரி மொத்தமா பொறுப்பாளர்கள் சண்டையில மாநாட முடிச்சு விட்டாங்க. எது எப்படியோ தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராயிட்டு இருக்கு. மக்களும் தொடர்ச்சியா பாருங்க யாரு யாருக்கான சரியான ஆட்கள் என்று. ஏன்னா ஒரு கொள்கைக்காக அங்க வரவங்க வந்து நாம் தமிழர் கட்சி மாநாடு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து திமுக மாநாடு. அங்க நடந்த ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி இருந்துச்சு நாம் தமிழர் கட்சியில? அங்க புத்தகங்கள் விற்கிறதா இருக்கட்டும், இயற்கை சார்ந்த பொருட்கள் விற்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் ஒரு மாற்றத்துக்கான படி. இங்க 200 ரூபாய் குவார்டர் கோழி பிரியாணி, மிக முக்கியமா மட்டன் பிரியாணி போடுறேன்னு சொல்லிட்டாங்களாம் திமுக மாநாட்டுல. அதுக்காக தான் பல பேர் போடன்னு வேற சொல்றாங்க. அப்ப இந்த மாநாடு, திருச்சியில் நடந்த மாநாடு, திமுகவின் மாநாடு மிகப்பெரிய தேர்தலில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா வந்து 5,000 கொடுத்து பார்த்தோம், 2,000 கொடுத்து பார்த்தோம், மகளிர் தொகைன்னு சொல்லிட்டோம், பேருந்து இலவசம் சொல்லிட்டோம், மாணவர்களுக்கு புதுமை தமிழ் புதல்வன், புதுமை பெண், அது இதுன்னு சொன்னோம், இது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்றது மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இந்த எவ்வளவு இந்த தேர்தலுக்கு இப்ப எவ்வளவு இறக்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாநாடு பார்த்துட்டு அறிவாலயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கும். எப்படி மிஸ் ஆச்சு, யார் கைவிட்டது, எப்படி இது வந்து நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மண்ட குளத்துல வந்து சுத்திட்டு இருப்பாங்க. சுத்திட்டு இருக்கட்டும். 2026 தேர்தல் திமுகவை வென்று இந்த தேர்தல் வந்து அகற்றக்கூடிய தேர்தலா இருக்கணும். ஒரு மக்கள் மாற்றத்துக்கான தேர்தலா மாத்துவாங்க, மாத்தணும் என்று நான் வந்து கட்டாயமா உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த திருச்சியில் நடந்த மாநாட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கட்டாயமா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.